ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு ஜெய்ஷு vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் என்னென்னலாம் சமைக்க போறோங்கிறது தான் கவர் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி காடையும் கிழங்கா மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு என் ஹஸ்பண்டும் என் பையனும் நான் தான் இன்றைக்கி கழுவுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்களே கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்த ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிவிட்டு, அப்பா என்னால் கழுவ முடியாது, நீனே கழுவுப்பா சாமி, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஓடிட்டாங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் கழுவிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி முடித்து இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. காடையை ஃபுல்லாக கழுவி முடிச்சுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். காடையை சூப்பராக கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு கிழங்கா மீன் கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ தனியாக வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை குழம்புல போடுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வறுக்கிறதுக்கான மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனில் மசாலாவை தடவி கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே போய் காடை கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். காடை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு அரிசியை களைஞ்சி அடுப்பில் வச்சிட்டோம்னா அது பாட்டு ரெடி ஆகிட்ருக்கும். நம்ம அதுக்குள்ளே நம்ம கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணுறதுக்கு, காடை கிரேவி பண்ணுறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை கிராம் பொடி சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது கூடவே அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்குறேங்கிறத சொல்கிறேன் வாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், பெப்பர் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஒன்று போல் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அதில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதை கழுவி விட்ட மாதிரி அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் நம்ம சேர்த்த மாதிரி இருக்கும், அதில் இருக்கிறதும் நமக்கு இது கிடச்சிரும்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு மூடி போடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த காடையை சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எப்படி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ காடையை சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லா காடையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டுருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போடுங்க. அப்பப்போ கொஞ்சமாக திறந்து பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போடுங்க. அது எல்லா சைடும் ஒன்று போல் வெந்து வந்துடும். இந்த டைமில் அடுப்பில் பால் வச்சுருக்கேன். எதுக்காகனா பசங்க வீட்டில் வாட்டர்மெலன் இருந்ததுனால முகபட்கா சர்பத் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அடுப்பில் பால் வச்சுருந்தேன். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சர்பத் ரெடி பண்ணலாம். இப்போ சாதத்தை வேறு அடுப்பில் மாற்றிட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இதை வைக்கலாம். மீன் குழம்பு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே சாதம் வெந்துருச்சு. பக்கத்தில் காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தையும் நம்ம வடிச்சிடலாம். காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதை தாளிச்சிக்கலாம். அதை தாளித்து கொதிக்க விட்டுட்டு பக்கத்தில் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதில் மீன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மீன் வேகட்டும். அதுக்குள்ளே ரசம் தாளிச்சிருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீனுக்கு மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அது தோசை தவாவில் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் இட்லிக்கு மாவு போட்டிருந்தேன், அதை அரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு டப்பிலையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மீனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சமைச்சிருக்கன்ட்டு. பால் காய்ச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது ஆறிடுச்சு. நம்ம முகபட்கா சர்பத்துன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்ல நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல நான் போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க, லிங்க் தரேன். இப்ப அதே மாதிரிதான் நம்ம இந்த முகபட்கா சர்பத்தை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சி வச்சிருக்க பாலை நம்ம பெரிய பாத்திரத்துல மாத்திக்கலாம். இங்க ஐஸ் கியூப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சப்ஜா சீடு நான் 2 மினிட்ஸ் தான் ஆகுது ஊற வச்சு. சப்ஜா சீடு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஆனா இந்த முகபட்கா சர்பத்துக்கு சப்ஜா சீடு அதிகமா சேர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
நான் இன்னைக்கு இந்த டைகர் பிராண்ட்ல இருக்கிற ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் சேர்த்துக்க போறேன். இந்த லிக்யூடா நன்னாரி சர்பத்துல இருக்கிற அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் அதுதான் சேர்த்து போன தடவை ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருந்தேன். அது இப்ப என்கிட்ட இல்ல, அதுக்காக நான் இதை வச்சுதான் பண்ண போறேன் இன்னைக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாட்டர் மெலனை கட் பண்ணி, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாட்டர் மெலனை குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப வாட்டர் மெலன் கட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. வாட்டர் மெலன் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு. இப்ப இந்த சர்பத்துல சேர்த்துக்கலாம். இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு 2 to 3 hours கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்ப இந்த ஜூஸ் குடிச்சுக்கிட்டே இதை வந்து ஃபோக்ல எடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப இத ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். லஞ்சுக்கு நம்ம வீட்ல என்னென்னலாம் ஸ்பெஷலா சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், ரசம், காடை கிரேவி, கிழங்கா மீன் குழம்பு, கிழங்கா மீன் வறுவல். அவ்வளவுதான் எங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எப்படி சமைச்சது, மீன் கழுவுனது, வாஷ் பண்ணது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.